மேலவெல்லூர் கோவில் திருவிழா இது வந்து தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. மதுரை சைடாக இருக்கட்டும், சிவகங்கை சைடாக இருக்கட்டும், இந்த கோவில் திருவிழா வந்து பயங்கர ஸ்பெஷல். ஏன்னா அந்த கோவிலில் வந்து மேலவெல்லூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தி கோவில், கருப்பசாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள் இருக்கனால வந்து ஒரு திருவிழா முடிஞ்சோடனே அடுத்த கோவில் திருவிழா ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஊரே வந்து ஒரு கோலாகலமாக இருக்கும். எப்போவுமே ஒரு திருவிழா வைப்புலே வந்து இந்த கோவில் இருக்கும். அதுதான் அந்த ஊருக்கு பயங்கர ஸ்பெஷலே பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த செண்பகமூர்த்தி கோயில் வந்து திருவிழா வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சைவ கருப்பசாமி கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குல்ல. ஆமாம், இந்த சைவ கருப்பசாமி வந்து எப்படின்னா யாருமே வந்து கெடா வெட்டவே அலோவ் பண்ணாத அந்த கருப்பசாமி. ஒருவேளை தப்பி தவறி கெடா வெட்டியிருக்காங்க, வெட்டுனா கூட அவங்கள வந்து சாமி உள்ளே இறங்கி இல்லை வந்து இங்கே கெடா வெட்டக்கூடாது, நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து தெளித்து இந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் மூலியமாக கருப்பர் இறங்கி சொல்லியிருக்காராமா. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது. ஸோ அந்த கோயிலில் வந்து கெடாவே வெட்ட மாட்டாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், கருப்பர்னாலே கெடா வெட்டி பொங்க வைக்கிறது தான். வெறும் பொங்கல் மட்டும்தான் வைப்பாங்க. அங்கே சைவ விருந்து மட்டும்தான் வைப்பாங்க, அசைவ விருந்தே கிடையாது இந்த கோயிலை பொறுத்த அளவுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பயங்கர ஸ்பெஷலே வந்து பெட்டி தூக்கி சாமி ஆடுறதான். அப்படி என்ன அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா, கருப்பர் யூஸ் பண்ணக்கூடிய வந்து பொருள் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அது என்ன பொருள்னா சலங்கை, அந்த சாட்டை, அது எல்லாமே இருக்குமா. அதை வச்சு அப்பப்போ திறந்து பார்த்து பூஜை பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுருவாங்க. அதே போல் பெட்டி வந்து அந்த சாமி கும்பிடுறாங்கல்ல, பெட்டி தூக்கி சாமி கும்பிடுவார்ல, அவரோட வீட்லேயும் ஒரு சின்ன பெட்டி இருக்கும். அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்களாம். எந்த வீட்டில் அவங்க ஃபேமிலியில் எந்த ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு ஃபங்க்ஷனே நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு அந்த பெட்டிக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்து அவங்களோட ஃபங்க்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த பெட்டியில் வந்து பயங்கர விசேஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெட்டி தூக்கி பூஜை பண்ணி எல்லாரும் சாமி ஆடுவாங்களாம். அப்போ இந்த பெட்டியை வந்து ஊர்வலமாக சுற்றி வர்றது ரொம்ப விசேஷமானது. இப்போ ஒருத்தர் வந்து ஒன்று மேலே எதுலேயே ஏறி நிற்கிறாரு, ஒரு ஆள் மேலே ஏறி நிற்கிறாருன்னு தானே நினைப்பீங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு அருவா மேலே ஏறி நின்று சாமி ஆடுறாரு. அது பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். கை கால்லாம் அறுத்துக்குமே, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. பயங்கர இதுதான் வந்து ஒரு அருள், சாமியோட அருளே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அந்த அவ்வளோ ஒரு ஷார்ப்பான அருவா மேலே நிற்கிறாங்க எப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு புண்ணு இருக்காது, ஒரு ரத்தம் வராது, ஒரு கீரல் கூட இருக்காது, நின்றதுக்கான தடயமே இருக்காது. அதான் அந்த கருப்பனோட அருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு நிறைவேறாதது எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு குட்டி 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 சாமி எல்லாம் இருக்கும்ல, அந்த சாமியை வழிபடுறவங்க தான் வந்து இந்த பக்கத்துல எல்லாம் சாமி ஆடுறாங்கல்ல அவங்க. அந்த சாமிக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குமோ, சொலகு, ஈட்டி, அப்புறம் வந்து சாட்டை, கம்பு, அந்த மாதிரி வச்சு அந்தந்த சாமிக்கானது வந்து வச்சு ஆடுவாங்க. அந்த உலக்கை இந்த மாதிரிலாம் வச்சு பெண் தெய்வம்னா அதுக்கு உள்ளவங்க ஆடுவாங்க. ஒவ்வொரு சாமியை வழிபடுறவங்க அதுக்கு தனியாக வந்து சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த சாமி ஆட்டம் ஆடுறாங்களே அவங்களோட சொந்தக்காரவங்க பூரா அதை பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பெட்டி தூக்குறத பார்க்குறதுக்குன்னே பல தலைமுறைகளாக இப்போ வரைக்கும் பின்பற்றி அந்த கோயிலை வந்து பார்க்குறவங்களும் உண்டு. ஸோ அது 11 வருஷம் கழித்து நடக்குதுன்னொன்னே ஏகப்பட்ட கூட்டம். இதை பற்றி பேசாத ஜனங்களே இல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கோவில் திருவிழா வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வேண்டிக்கோங்க, கட்டாயம் அது நிச்சயமாக நிறைவேறும். ஆக்சுவலாக எங்களுக்கு 2-3 விஷயம் வேண்டி அது நிறைவேறி இருக்குது. ஸோ நான் வந்து ஷியோராக சொல்லுவேன், நீங்கள் இந்த சைவ கருப்பர்கிட்ட வேண்டிக்கோங்க, நிறைவேறாமல் இருக்கவே இருக்காது. சரி, அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.